நேரம் சரியா காலையில் ஒரு 6:30 மணி இருக்கும். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்துல கடலோரமா இருக்கிற தையில் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அப்பதான் அந்த கிராமம் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு மெதுவா முழிச்சிட்டு இருந்துச்சு. பட் அந்த பீச் ஏரியால் இருக்கிற அந்த மக்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு கடலுக்கு போன படகுகள் எப்ப கரைக்கு திரும்ப வரும் அப்படின்னு சில பேர் காத்துட்டு இருக்காங்க. சில பேர் வலைகளை கழுவிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாருமே ரொம்பவே சுறுசுறுப்பா தங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் திடீர்னு கூட்டமா சில பேர் பதறி அடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. ஏதோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓடுறத பார்த்ததுமே வலைய கழுவிட்டு இருந்த அந்த கடல் ஓரத்துல இருந்த அவங்களும் அவங்க பின்னாடியே ஓட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியுமா? ஒரு மொபைல் போன்ல அலாரம் அடிக்கிற சத்தத்தை கேட்டு சரண்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தூக்கத்திலிருந்து முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ரொம்பவே ஹீட், ரூம் முழுக்கவே புழுக்கமா இருந்ததுனால அவங்க தன்னுடைய பெட்ரூம்ல தூங்காம ஹால்ல வந்து தான் படுத்து தூங்கி இருந்தாங்க. பட் எவ்வளவுதான் ஹால்ல படுத்து தூங்கி இருந்தாலுமே அவங்களுடைய உடம்பு முழுக்கவே வேர்வையால நனைஞ்சு வேர்வையிலேயே குளிச்ச மாதிரி தான் அவங்க அன்னைக்கு எந்திரிச்சாங்க. என்ன இது இவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே அவங்க முன்னாடி இருக்கிற கண்ணாடியில முகம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற தன்னுடைய ரூமை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பெட்ரூம்குள்ள தான் சரண்யாவுடைய ஹஸ்பண்டான பிரணவும் அவங்களோட 1.5 வயசான குழந்தை வியானும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டைம் ஆயிருச்சு, பையனுக்கு வேற பால் கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்போட தான் சரண்யாவும் அந்த ரூம்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்ரீ, நைட்டு நம்மளுடைய கையால பாலை கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் பக்கத்துல பத்திரமா படுக்க வச்சிருந்த ஒரு 1.5 வயசு பச்சை குழந்தை இப்ப காலையில விடிஞ்சு பார்க்கும் பொழுது மாயமா மறைஞ்சு போயிருக்கு அப்படின்னா அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? ஐயோ, என் மோன் எവിടെ? இப்ப தூக்கத்திலிருந்து முழிச்ச அங்கிருந்த அவங்களுடைய ஹஸ்பண்டான பிரணவுக்குமே ஒண்ணுமே புரியாம தன்னுடைய பக்கத்துல குழந்தை இல்லாததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போனாரு. அப்படின்னா நைட்டு பக்கத்துல தூங்கிட்டு இருந்த அந்த 1.5 வயசு குழந்தைக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? மொத்த கேரளாவையுமே உரைய வச்ச ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிஸை பார்க்கும்போது இந்த உலகம் எவ்வளோ கொடூரமானது அப்படின்னு தோணும். நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மேக்சிமம் காசு பிரச்சனையால காசு இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி அதிகமாக நடக்கும். அதனால ஃபினான்சியலி முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம எஃபோர்ட் போடணும். சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம மாச வருமானத்துல 10-20% பணத்தை க்ரோ ஆகுற மாதிரி ஒதுக்கி வைக்கணும். இதுக்கு பெஸ்டான ஒரு வழி வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்டிங். அதாவது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியுடைய ஷேர்ஸை அதோட விலை கம்மியா இருக்கும் போதே வாங்குறது. பட் ப்ராப்பரான நாலேஜ் இல்லாம நாமளே ட்ராக் பண்ணி அதுல இறங்குறது அப்படிங்கிறது பெரிய ஃபினான்சியல் லாஸ்ல கொண்டு போய் விட்டுரும். ஆனா அந்த தலைவலியே இப்ப வேண்டாம். பஜாஜ் புதுசா நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டமெண்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்கான 30 அண்டர் வேல்யூடு கம்பெனிகள்ல போகும். ஆக்சுவலா இந்த இண்டெக்ஸ் கடந்த 5 வருடங்கள்ல 27.8%, 7 வருடங்கள்ல 25.7% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஆனா இதே ஹிஸ்டரி எப்பவுமே ரிப்பீட் ஆகாது அப்படின்னாலுமே நம்மளுடைய வருமானத்துல ஒரு சின்ன பகுதியாவது நம்ம இதுக்கு ஒதுக்கலாம். இதுல கேபிட்டல் கேரண்டீட் பிளான்ஸுமே இருக்கு. கூடவே உங்களுடைய மந்த்லி பிரீமியம் உடைய 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரவும் கிடைக்கும். பிளஸ் டாக்ஸ் பெனிஃபிட்ஸுமே இருக்கு. NRIs மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தமிழ்லயே நீங்க கால் பேக் ரிக்வெஸ்ட் கொடுத்து டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான டைம் ரொம்பவே லிமிட்டடா தான் இருக்கு. சோ இப்பவே செக் பண்ணி பாருங்க. എന്താ മോളെ സംഭവിച്ചത്? എന്തിനാ ഇങ്ങനെ കത്തുന്നത്? എന്റെ കൊച്ചുമോൻ എവിടെയുണ്ട്?
இப்ப சரண்யா கத்துற அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த அவங்க அம்மாவும் அங்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சரண்யாவுடைய அம்மா மற்றும் கணவரான பிரணவ் இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள சல்லடை போட்டு தேடுறாங்க. பட் வீட்டுல எங்கேயுமே வியான் இல்ல. அப்போ அந்த வீட்டுடைய மெயின் டோரை செக் பண்றாங்க. அது உள்பக்கமா நல்லா தாழ்பால் போட்டு லாக் ஆகி தான் இருக்கு. இங்கதான் ஒரு பெரிய லாஜிக் இடிக்க ஆரம்பிச்சது. ஒரு 1.5 வயசு குழந்தையால கண்டிப்பா அந்த கதவை திறந்துட்டு வெளியே போக முடியாது. அப்புறம் எப்படி அந்த குழந்தை மாயமா மறைஞ்சான் அப்படின்னா அந்த வீட்டில இருந்த யாரோ ஒருத்தர் தான் கதவை திறந்துட்டு வெளியே போயிருக்கணும். இப்ப விடியற்காலை அங்க முழிச்சிட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கடலோரமா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அப்படின்னு அந்த ஊரே வியானுடைய பேரை சொல்லி அங்க கத்திட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம். ஐயோ எல்லாரும் ஓடி வாங்க இவிடேக்கு. அந்த சத்தம் கேட்டதுமே எல்லாருமே அந்த கடலோர பாறை கட்டு பகுதி பக்கம் ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த இளைஞன் கை காட்டுன அந்த இடம் கண்டிப்பா ஒரு நல்ல செய்தியா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அங்க ஓடுன ஒவ்வொருத்தருக்கும் புரிய ஆரம்பிச்சது. கடவுளே, என்னுடைய குழந்தைக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே சரண்யாவும் அந்த பாறைகளை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கருங்கற்களுக்கு மேல ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரா ஏறி பாக்குறாங்க. ஆமா எஸ்டிஏ, அந்த கடல் அலைகள் மோதுற அந்த பெரிய பெரிய கருங்கற்களுக்கு நடுவுல எந்த ஒரு அசைவுமே இல்லாம ரத்த வெள்ளத்துல பெணமா கிடக்குறான் அந்த 1.5 வயசு பச்சை குழந்தையான வியான். சரண்யாவுக்கு மயக்கம் தெளிஞ்சதுமே அந்த இடத்துல அவங்க கதறி அழுத அந்த அழுகுரல் அந்த பிரம்மாண்டமான கடல் அலைகளுடைய சத்தத்தையே மிஞ்சுற அளவுக்கு இருந்துச்சு. அந்த கருங்கற்களுக்கு நடுவுல இறந்து கிடக்கிற அந்த குழந்தை வியானை பார்த்து சரண்யாவுடைய குடும்பமே கதறி அழுக ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கே பிறந்த குழந்தை மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே அந்த வியான் மேல ரொம்ப பாசம். இப்ப அந்த குடும்பத்தை எப்படி ஆறுதல் படுத்துறது அப்படின்னு தெரியாம அந்த தையல் கிராமமே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்துச்சு. பட் இங்கதான் எஸ்டிஏ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. நைட்டு அப்பா அம்மா கூட படுத்து தூங்குன ஒரு 1.5 வயசு குழந்தை காலையில விடியும் பொழுது எப்படி காணாம போனா? வீட்டுல இருந்து 50 மீட்டர் தள்ளி கடலோரமா இருக்கிற அந்த பாறைகளுக்கு நடுவுல அவனுடைய உடல் எப்படி வந்துச்சு? உள்பக்கமா நல்லா தாப்பால் போட்டு லாக் ஆயிருக்கிற அந்த வீட்டுடைய கதவை திறந்துகிட்டு அந்த 1.5 வயசு சின்ன குழந்தை கண்டிப்பா தனியா அவ்வளவு தூரம் நடந்திருக்க 1% கூட வாய்ப்பே இல்லை. அப்படின்னா வியானை கொலை பண்ணது யாரு? இந்த ஒரு கேள்விதான் அந்த ஊர் மக்கள் மனசுல ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. ஆனா அங்கிருந்த மக்களுடைய ஊகங்களும் சந்தேகங்களும் ஒரே ஒரு ஆள் மேலதான் திரும்பிச்சு. இத்தனை நாட்களா அந்த வீட்டுல இல்லாத ஆனா திடீர்னு நேத்து ராத்திரி மட்டும் அந்த வீட்டுல வந்து தங்குன அந்த ஒருத்தர் மேல. പറയടാ, ഇത്രയും നാളായി ഈ ഭാഗത്തേക്ക് എണ്ണ നോക്കാതിരുന്ന നീ ഇന്നലെ മാത്രം എന്തിനാടാ വന്നത്? പറയടാ, എന്റെ മോനോട് എന്തിനാടാ ഇങ്ങനെ ചെയ്തത്? இந்த குழந்தை இறந்து கிடக்கிற செய்தி காட்டு தீ மாதிரி பரவுனதுமே சில நிமிஷங்கள்ல போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. பட் போலீஸ் அங்க பார்த்த அந்த காட்சி அவங்களுக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. எஸ், சரண்யா தன்னுடைய கணவரான பிரணவுடைய காலரை பிடிச்சுக்கிட்டு ஆவேசமா கத்திட்டு இருந்தாங்க. பிரணவும் ஒண்ணுமே புரியாம அந்த அதிர்ச்சியில உடஞ்சு போய் நின்னுட்டு இருந்தான். பட் சரண்யா அப்படி கத்தி கேட்டுட்டு இருந்த ஒவ்வொரு கேள்வியை கேட்டதுமே பிரணவுடைய முகத்துல ஒரு பயங்கரமான பயம் பரவ ஆரம்பிச்சது. பிகாஸ் சுத்தி இருந்த ஊர் மக்களும் சரி சொந்தக்காரங்களும் சரி கோபத்துடைய உச்சிலேயே இருந்தாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் போலீஸ் அங்க லேட்டா வந்திருந்தாங்க அப்படின்னா கூட ஊர் மக்கள் பிரணவ அடிச்சே அந்த இடத்திலேயே கொண்டிருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் அங்க நிலவுச்சு. இப்ப போலீஸ் உடனடியா உள்ள புகுந்து மக்கள் கிட்ட இருந்து பிரணவ காப்பாத்தி தள்ளி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா சரண்யா, பிரணவ் மற்றும் வீட்டுல இருந்தவங்களை தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கதான் சில பகீர் உண்மைகள் வெளியே வந்துச்சு. போலீஸ் அந்த கூட்டத்தை விலக்கி பிரணவ காப்பாத்தினதுக்கு அப்புறமா சரண்யா, பிரணவ் மற்றும் அவங்க சொந்தக்காரங்களை தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த முதல் கட்ட விசாரணையிலிருந்தே போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்பவே தெளிவா புரிய ஆரம்பிக்குது. அதாவது குழந்தையுடைய அப்பா பிரணவ இந்த கேஸுடைய முதல் குற்றவாளியா பிரைம் சஸ்பெக்டா நினைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிற உண்மை. அதுக்கு சரியான காரணங்களும் அங்க இருந்துச்சு. பிரணவ், சரண்யா 2 பேரோடதும் லவ் மேரேஜ் தான். இருந்தாலுமே அவங்க அவ்வளவு சந்தோஷமான ஒரு கல்யாண வாழ்க்கையெல்லாம் வாழல. இப்ப கொலை நடந்திருக்கு இல்லையா, தையல் கிராமத்தில் இருக்கிற இந்த வீடு, இது சரண்யாவோட வீடு. பிரணவ் கூட சண்டை போட்டுட்டு சரண்யா கொஞ்ச காலமா தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுல தான் வந்து தங்கியிருந்தாங்க. பிரணவ் எப்பவாவது தான் இந்த வீட்டுக்கு வருவான். தன்னுடைய பொண்ணையும் பேரன் வியானையும் சரியா கண்டுக்காத பிரணவ் இந்த வீட்டுக்கு வர்றது சரண்யாவுடைய அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சரண்யாவுடைய அப்பா பிரணவ ரொம்பவே கராரா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணியிருந்தாரு. சரண்யாவுடைய அப்பா ஒரு மீனவர். அன்னைக்கு ராத்திரி, அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு அவர் கடல்
கடலுக்கு மீன் பிடிக்க போனதுக்கு அப்புறமா தான் கரெக்டா அந்த நேரம் பார்த்து தான் பிரணவ் சரண்யாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். സാർ, ഇന്നലെ രാത്രി അവൻ ഞങ്ങളുടെ വീട്ടിലേക്ക് വന്നിരുന്നു. വീട്ടിൽ മറ്റാരും ഇല്ലാത്ത സമയമായിരുന്നു. അതുകൊണ്ടാണ് എനിക്ക് ഭയം തോന്നുന്നത്. இப்ப சரண்யா இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறமா போலீஸுடைய சந்தேகம் பிரணவ் மேல திரும்பிச்சு. இத்தனை நாளா பொண்டாட்டியும் புள்ளையும் எட்டி பார்க்காத பிரணவ் கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி மட்டும் எதுக்காக வீட்டுக்கு வந்தான்? அதுவும் சரண்யாவுடைய அப்பா கடலுக்கு போன அந்த நேரத்தை சரியா நோட்டம் விட்டு எதுக்காக அங்க வரணும்? சரண்யா மற்றும் ஊர் மக்கள் இவங்க எல்லாருடைய கேள்வியும் இதுவா தான் இருந்துச்சு. சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள், ஆதாரங்கள் இது எல்லாமே பிரணவுக்கு எதிராக இருந்தாலுமே பிரணவ் தான் கொலையாளி அப்படின்னு 100% நிரூபிக்கிற மாதிரி எந்த ஒரு நேரடி ஆதாரமுமே, டைரக்ட் எவிடன்ஸுமே போலீஸ்க்கு முதல் பார்வையில கிடைக்கவே இல்லை. இப்படி இருக்கும் பொழுதுதான் போலீஸுடைய விசாரணை அறிக்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு வாக்குமூலம் பதிவாச்சு. அதுதான் அந்த ஊர்க்காரர் கொடுத்த ஒரு வாக்குமூலம். அன்னைக்கு நைட்டு அடையாளம் தெரியாத ஒரு நபரை தான் பார்த்ததா போலீஸ் கிட்ட அவர் சொல்லியிருந்தாரு. கேட்டதுக்கு தான் சரக்கடிச்சிருக்கிறதாகவும் அந்த பக்கமா போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் நான் இந்த பக்கமா வந்தேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னதாகவும் இந்த நபர் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு வாக்குமூலம் போலீஸ ரொம்பவே யோசிக்க வைக்குது. நைட்டு 1 மணிக்கு சரண்யாவுடைய வீட்டு பக்கம் வந்த அந்த நபர் யாரு? ஒருவேளை இந்த கொலையை பண்றதுக்கு உதவி செய்ய வந்தவனா இருப்பானோ அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் உதவிக்கு ஆள் வந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா சரண்யா கொடுத்த வாக்குமூலத்துல ராத்திரி நான் தூங்க போகும்போது வீட்டுடைய 2 கதவுகளையும் உள்பக்கமா நல்லா பூட்டிட்டு தான் தூங்கணும். காலையில நானே தான் என்னுடைய கையால கதவை திறந்துட்டு வெளியே போய் குழந்தைய தேடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வீட்டுக்குள்ள இருந்த அவங்களுடைய அம்மாவும் ஆமா அப்படின்னு ஒத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது போலீஸ்க்கும் சரி அந்த ஊர் மக்களுக்கும் சரி ஒரு விஷயம் ரொம்பவே உறுதியா தெரிஞ்சது. கேரளாவுடைய வரலாற்றிலேயே ரொம்பவே கொடூரமான இந்த குழந்தை கொலைய பண்ண அந்த கொலையாளி வெளியிருந்து வந்தவெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்த யாரோ ஒருத்தர் தான். இப்ப அன்னைக்கு பகல்லையே சரண்யா என்னுடைய குழந்தைய கொன்னது அவனுடைய அப்பாவான பிரணவ் தான் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பிரணவோ இல்ல சார், நான்லாம் கொலை பண்ணல, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது, இவதா என்னை திட்டம் போட்டு இந்த கொலையில மாட்டி விட பாக்குறா அப்படின்னு சொல்லி பிரணவுமே திருப்பி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி பழி போட்டுட்டு இருக்கும் பொழுதே குழந்தையுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் கைக்கு வந்துச்சு. அந்த பச்சை குழந்தைக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த கொடூரமான உண்மையை அந்த குடும்பத்தினர் கண்ணீரோட கேட்கும்போது அதே கூட்டத்துல தான் அந்த குழந்தைய கொன்ன கொலையாளியும் நின்னுட்டு இருந்தான். அட்டாப்சி ரிப்போர்ட் சில அதிர்ச்சியான உண்மைகளை சொல்லுச்சு. குழந்தையுடைய மரணத்திற்கு காரணம் அவனுடைய தலையில பலமா அடிபட்டதுதான். அது மட்டும் இல்லாம குழந்தை கடைசியா குடிச்ச பால் கூட அவனுடைய இறைப்பையில செரிக்காம அப்படியே தான் இருந்திருக்கு. which means பால் குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே தான் குழந்தை வியான் கொல்லப்பட்டிருக்கான். விடியற்காலை சரியா 2:30 மணிக்கு குழந்தை அழுதப்ப தான் பால் கொடுத்ததா சரண்யாவும் பிரணவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரணவ் பக்கத்துல குழந்தைய படுக்க வச்சுட்டு சரண்யா ஹாலுக்கு போய் படுத்து தூங்கியிருக்காங்க. அப்படின்னா அதிகாலை 2:30 மணிக்கும் காலையில 6 மணிக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் குழந்தை இறந்து போயிருக்கணும். பட் அப்பாவுடைய அரைவணைப்புல பாதுகாப்பா தூங்கிட்டு இருந்த குழந்தை எப்படி அந்த கடலோர பாறைக்கு போனா? அந்த குழந்தைய கொலை பண்ணது யாரு? இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்து வந்து நிக்குது. இதுக்கிடையில பிரணவ் தான் கண்டிப்பா கொலையாளி, அவன் தான் இந்த கொலைக்கான காரணம் அப்படின்னு சுட்டி காட்டின இன்னொரு சம்பவம் அங்க நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, போலீஸ்க்கு வந்த ஒரு சின்ன சந்தேகத்தின் அடிப்படையில அன்னைக்கு அந்த வீட்டில் இருந்தவங்களுடைய, அதாவது அந்த 3 பேருடைய துணிகள் மற்றும் செருப்புகளை விசாரணைக்காக ஒப்படைக்கணும் அப்படின்னு போலீஸ் கேட்டப்ப, നിന്റെ ചെരുപ്പ് എവിടെയാടാ? ഇന്നലെ വീട്ടിലേക്ക് വരുമ്പോ ഇട്ടു വന്ന ചെരുപ്പ് എവിടെയാ? பிரணவுடைய செருப்புகளை மட்டும் அங்க காணோம். அது ஒருவேளை குழந்தைய பாறையில தூக்கி போட போனப்ப கடல்லையோ இல்ல வேற எங்கேயாவது தவறி விழுந்து தொலைஞ்சு போயிருக்குமோ அப்படின்னு போலீஸ் கேட்ட அந்த ஒவ்வொரு கேள்விக்கு முன்னாடி பிரணவுடைய முகத்துல பயத்துல அப்படியே வியர்க்க தொடங்குச்சு. அடுத்த நாள் மறுபடியும் விசாரணைக்காக அந்த வீட்டுல இருக்கிறவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. இந்த முறை கொலையாளி யாரு அப்படிங்கிற ஒரு விடை கிட்டத்தட்ட போலீஸ்க்கு கிடைச்சிருச்சு. குழந்தையுடைய உடலை கண்டுபிடிச்சு 1 நாள் தான் ஆயிருந்துச்சு. குழந்தைய இழந்த அந்த வேதனையில அப்பவுமே அழுது ரொம்பவே சோர்வடைஞ்ச ஒரு நிலையில தான் அகைன் வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக சரண்யாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்பதான் போலீஸ் கண்டுபிடிச்சு வச்சிருந்த அந்த விடையை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அங்க நடந்துச்சு.
தொடர்ந்து வந்த அந்த 17 மிஸ்டு கால்ஸ், ஒவ்வொரு முறை கால் வரும் பொழுதும் கட் செய்யப்பட்ட அந்த 17 மிஸ் கால்ஸ், எடுக்க பயந்த அந்த கால்ஸ். ഫോൺ എടുത്ത് സംസാരിക്കുമാ, ആരാണെന്ന് ചോദിക്കൂ. ஆக்சுவலாக போலீஸ் அப்படி சொன்னதுமே சரண்யாவோட அந்த பாவமான முகம் அப்படியே மாறிச்சு. நெற்றில வியர்வை வலிய தொடங்குச்சு. சரண்யாவுடைய பதட்டம் நடுக்கமாக மாறிச்சு. நடுங்கி அந்த ஃபோன் காலை சரண்யா அட்டன் பண்ணாலும் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்க முடியல. சரண்யாவுடைய தொண்டையில எச்சில் கூட இல்லாத அளவுக்கு பயத்தில் வறண்டு போயிருந்துச்சு. ஆமா எஸ்டிஏ, அந்த கால் வந்தது சரண்யாவுடைய ஃபோனுக்கு தான். அண்ட் இப்படி தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருந்தது சரண்யாவுடைய சீக்ரெட் லவர் தான். போலீஸ்க்கு ஆரம்பத்திலிருந்தே சரண்யா மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. பட் இத்தனை காலமா அந்த குழந்தை சரண்யா கூடவே வளர்ந்ததுனால ஒரு தாய் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த சந்தேகத்தை போலீஸ் பெருசா எடுத்துக்கல. பட் இப்ப விடாம ரிங்கான அந்த போன் கால்க்கு பின்னாடி போனப்பதான் சரண்யாவுடைய அந்த அஃபேர் போலீஸ்க்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ரொம்ப காலமாவே சரண்யாவும் பிரணவும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் குழந்தையும் சரண்யா கூடவே தான் இருந்துச்சு. பிரணவ் அவங்களுக்கு எந்த ஒரு ஜீவனாம்சமும், அதாவது எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கொடுக்கல, செலவுக்கு பணம் கொடுக்கறதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தை இறந்து போறதுனால கணவரான பிரணவுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. பட் இருந்தாலும் போலீஸ் பிரணவுடைய மொபைல் போனையும் வாங்கி செக் பண்ணி பார்த்தாங்க. பட் அதுல சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்ப இயல்பாகவே இப்ப போலீஸ்க்கு முன்னாடி மிச்சம் இருக்கிறது சரண்யா மட்டும்தான். இந்த போன் கால்க்கு அப்புறமா சரண்யாவுடைய போன்ல இருந்து பல முக்கியமான ஆதாரங்கள் போலீஸுடைய கைக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இப்படி கடைசியில இந்த கேஸ்ல புதுசா இன்னொரு பேரும் உள்ள வந்துச்சு. அதுதான் சரண்யாவுடைய காதலனான நிதின். கேஸ் இப்போ ஒரு புது திசையில பயணிக்க ஆரம்பிச்சது. விசாரணையில 3வது ஒரு சஸ்பெக்ட் உள்ள வந்திருக்கான். அதே சமயம் இதுவரைக்கும் குழந்தையை இழந்த தாய் அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலையில இருந்த சரண்யாவும் இப்ப இந்த கேஸுடைய சஸ்பெக்ட் ஆகுறா. போலீஸ் உடனடியா நிதினுடைய டவர் லொகேஷன்ஸை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது பல முறை ராத்திரி நேரங்கள்ல சரண்யாவை போன்ல கூப்பிட்டு பேசிட்டு இவன் சரண்யாவுடைய வீட்டு பக்கத்துல வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சது. ரொம்பவே முக்கியமா குழந்தை காணாம போன அன்னைக்கு நைட்டும் சரியா 1:30 மணிக்கும் சரண்யாவுடைய வீட்டு பக்கத்துல தான் இவனுடைய டவர் லொகேஷன் இருந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஊர்க்காரர் நைட் நேரத்துல ஒரு இளைஞரை பார்த்தாங்க, ஒரு மர்ம நபரை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கேட்டதுக்கு நான் அதிகமா குடிச்சிருக்கேன், போலீஸ் அந்த பக்கமா செக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. அந்த நபர் நிதின் தான் அப்படிங்கறதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ இப்ப போலீஸ் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த கொலையாளியை தான். கொன்னது சரண்யாவா இல்ல நிதினா? காதலன் கொன்னானா இல்ல பெத்த தாயே தன்னுடைய குழந்தைய கொன்னாளா அப்படிங்கிற அந்த 2வது பேரை இந்த தையல் கிராம மக்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவங்களுக்கு அதுக்கு மனசு கூட வரல. பட் போலீஸ்க்கு அப்படி இல்லையே. எமோஷன்ஸை தாண்டி ஆதாரங்களை வச்சு தான் அவங்க முடிவு எடுக்கணும். கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நிதினை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நிதின் அழுதுட்டே சொன்ன இந்த வார்த்தைகள் போலீஸ்க்கு ஆரம்பத்திலிருந்தே சரண்யா மேல இருந்த அந்த சந்தேகத்தை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குச்சு. അതെ സർ, എനിക്കും അവൾക്കും ബന്ധമുണ്ടെന്നത് സത്യമാണ്. അന്ന് പുലർച്ചെ 1:30 മണിക്ക് അവളെ കാണാൻ ആ വീട്ടുവശത്തേക്ക് പോയതും സത്യമാണ് സർ. പക്ഷേ അവളെ വിവാഹം കഴിക്കാമെന്ന് ഞാൻ ഒരിക്കലും വാക്ക് കൊടുത്തിട്ടില്ല. അന്ന് രാത്രി ഞാൻ അവളെ കാണാൻ പോയിരുന്നു. പക്ഷെ അവൾ പുറത്തേക്ക് വന്നില്ല. അതുകൊണ്ട് ഞാൻ തിരിച്ചുപോയി. ഞാൻ എന്തിനാ സാർ ആ കുഞ്ഞിനെ കൊല്ലുന്നത്? குழந்தைய கொலை பண்ணது சரண்யா தானா? பிகாஸ் குழந்தை இல்லாம போனா அதுல கிடைக்கிற ஒரே லாபம் சரண்யாவுக்கு தான். குழந்தைய இடையூறு இல்லாம விளக்கிட்டா அவளால நிதினை ஈஸியா கல்யாணம் பண்ணிக்க முடியும். இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நிதின் மற்றும் சரண்யா இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி அவங்க பேசின வாட்ஸ்அப் சாட்ஸ் போலீஸ்க்கு சரண்யாவுடைய போன்ல இருந்து கிடைச்சது. ஆனா இங்க போலீஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, இத சயின்டிபிக்கலி நிரூபிக்கணும். கோர்ட்ல குற்றவாளி தப்பிக்க கூடாது அப்படின்னா சும்மா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு போனோம் அப்படின்னா சில சான்சஸ்ல குற்றவாளி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வாய்மொழி ஆதாரத்தை விட சயின்டிபிக் எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் தான் சந்தேகத்தில் இருக்கிற இந்த 3 பேரான சரண்யா மற்றும் சரண்யாவுடைய கணவரான பிரணவ் மற்றும் சரண்யாவுடைய லவ்வரான நிதின். இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் வாங்கப்பட்ட
அனுப்பப்பட்ட சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க போட்டிருந்த துணிகளும் செருப்புகளும். ஆக்சுவலா இதுல என்ன கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஸ்டிஏ? போலீஸ் அந்த குழந்தையுடைய உடல் கிடைச்ச அந்த பாறைக்கட்டு பகுதியை மறுபடியுமே ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சு பார்த்திருந்தாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவா புரிஞ்சுது. அந்த கடலோட சேர்ந்து அலைகள் அடிச்சு ஏறிட்டு இருந்த அந்த கருங்கற்களுக்கு நடுவுல தான் குழந்தையுடைய உடல் கிடந்துச்சு. சரண்யாவுடைய வீட்டில இருந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கடல் தண்ணி ஏறி இறங்குற அந்த ஒரு பகுதியை கடந்துதான் போயாகணும். அப்படி நடக்கும் பொழுது அவங்க போட்டிருக்கிற துணிலையும் சரி, அவங்க போட்டிருக்கிற செருப்புலையும் சரி, கண்டிப்பா அந்த கடல் தண்ணி படும். அந்த கடல் தண்ணியில் இருக்கிற உப்பும் சில நுண்ணுயிரிகளும், சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸும், கடல் தண்ணியில் இருக்கிற உப்பும் சில நுண்ணுயிரிகளும், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் அந்த துணியிலையும் செருப்புலையும் ஒட்டிக்கும். இதை அடிப்படையா வச்சு போலீஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற கடல் தண்ணிய சாம்பிள் எடுக்கிறாங்க. இனி இந்த சாம்பிள்ஸ்ல இருக்கிற அதே உப்பும் அதே நுண்ணுயிரிகளும் யாருடைய துணியிலையும் செருப்புலையும் ஒட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா உண்மையான கொலையாளி யார் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சிடும். அப்படி அந்த துணிகளையும் கடல் தண்ணி சாம்பிள்ஸையும் கண்ணூர் ரீஜனல் லேபுக்கு, ஃபாரன்சிக் லேபுக்கு டெஸ்ட்டுக்காக அனுப்புனாங்க. அந்த கண்ணூர் ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ரிப்போர்ட் போலீஸோடைய கைக்கும் வருது. அந்த ரிப்போர்ட்டை படிச்ச போலீஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா உண்மையான கொலையாளி யாரு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் அப்பட்டமா காட்டி கொடுத்திருந்துச்சு. ஆமா எஸ்டிஏ, அது வேற யாரும் இல்ல, அந்த பச்சை குழந்தை வியான 10 மாசம் சுமந்து பெத்த அந்த சொந்த தாயான சரண்யா தான். அனுப்பப்பட்ட அந்த 3 பேருடைய துணிகள்ல பிரணவுடைய துணியிலையும் இல்ல, காதலன் நிதினுடைய துணியிலையும் இல்ல, சரண்யாவுடைய துணியிலையும் செருப்புலையும் மட்டும்தான் அந்த கடலோர உப்பும் நுண்ணுயிரிகளுடைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உடைய சாம்பிள்ஸ் 100% மேட்ச் ஆச்சு. இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடி வச்சு போலீஸ் சரண்யாவை துருவி துருவி விசாரிச்சப்ப இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சு கடைசியா சரண்யா தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டா. அப்படி சரண்யா கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டு அவளுடைய சொந்த அப்பா, சொந்த அம்மா, அந்த தையல் கிராம மக்கள் அப்படின்னு எல்லாருக்குமே இதை எப்படி நம்புறது அப்படின்னு தெரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க. தன்னுடைய காதலன் நிதினை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு இந்த குழந்தை ஒரு தடையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் சரண்யா இந்த கொடூரமான கொலையை பண்ணிருக்கா. பட் இங்க சரண்யாவுடைய கொடூர புத்தி அதோட நிக்கல. குழந்தைய கொன்னுட்டு அந்த பழிய வேற ஒருத்த மேல போடணும் அப்படின்னு அவ பிளான் பண்ணிருக்கா. தன்னை பிரிஞ்சு வாழுற கணவன் பிரணவ் தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு பிளான் பண்ணி பிரணவ் ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட்டு தான் பிரணவ் கிட்ட ரொம்பவே பாசமா பேசி நைஸ் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்கா சரண்யா. இது எதுவுமே தெரியாம சரண்யா விரிச்ச அந்த கொடூரமான டிராப்ல, சதி வலையில பிரணவ் தன்னுடைய குழந்தைய பாக்குற ஆசையில அங்க வந்து மாட்டிருக்காரு. அன்னைக்கு நைட்டு ரூம்ல ரொம்பவே சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எடுத்துட்டு ஹாலுக்கு போய் படுத்த சரண்யா டைம் கரெக்டா ஒரு 2:30 மணி ஆகுறப்ப தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்திருக்கா. பால் குடிச்சதும் அந்த குழந்தையும் நல்லா தூங்கிருச்சு. அடுத்த சில மணி நேரங்கள்ல மொபைல் போன் வெளிச்சத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு வீட்ல இருந்து அந்த பாறைக்கட்டு பகுதியை நோக்கி இருட்டுல நடந்து போயிருக்கா சரண்யா. இதுக்கு முன்னாடி பல முறை குழந்தை வியான் வீட்டுல அழுகும் போதெல்லாம் இதே பாறைக்கட்டு பகுதிக்கு கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற பசுமாட்டையும் கன்றுக்குட்டியும் காட்டி தான் சரண்யா விளையாட்டு காட்டுவா. ஆனா இவ்வளவு நாளா குழந்தைக்கு விளையாட்டு காட்டுன அதே இடத்துல இவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் அரங்கேற போகுது அப்படின்னு அந்த பச்சை குழந்தைக்கும் தெரியாது, அவளுடைய சொந்த குடும்பத்துக்கும் தெரியாது. இப்ப நடந்து அந்த கடற்கரைக்கு வந்த சரண்யா அந்த பாறைக்கட்டு பகுதி மேல ஏறி நின்னு தன்னுடைய குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம அந்த கருங்கற்களுக்கு கீழே எந்த ஒரு இரக்கமுமே இல்லாம அந்த பச்சை குழந்தைய தூக்கி வீசியிருக்கா. ஆனா கல்லுல பலமா தலை இடிச்சு விழுந்த குழந்தை அவ எதிர்பார்த்த மாதிரி அந்த ஸ்பாட்ல எல்லாம் சாகல. இடிச்ச அந்த வழியில அந்த பச்சை குழந்தை பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கு, அழுக ஆரம்பிச்சிருக்கு. சோ குழந்தை சாகல அப்படின்னு தெரிஞ்சதுமே பாறையிலிருந்து அப்படியே மெதுவா கீழே இறங்கி போன அந்த கொடூரத்தாய் துடிச்சிட்டு இருந்த அந்த பச்சை குழந்தைய மறுபடியும் கையில் எடுத்து கழுத்தை நெரிச்சு மூச்சு முட்டை வச்சு சாகடிச்சிருக்கா. அப்படியுமே அவளுக்கு ஆத்திரம் அடங்கல. மறுபடியும் அந்த கருங்கற்கள் மேலேயே அந்த குழந்தைய ஈவு இரக்கம் இல்லாம வீசி எறிஞ்சிருக்கா. இது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா ஸ்டிஏ? அந்த குழந்தை முழுசா இறந்துட்டானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கொஞ்ச நேரம் அந்த பாறையிலேயே உட்கார்ந்து பார்த்துட்டு செத்துட்டான் அப்படிங்கிறது உறுதியானதும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கியிருக்கா. அப்ப நல்ல தூக்கத்துல இருந்த பிரணவுக்கு இது எதுவுமே தெரியல. ஒரு தாய்க்கு அப்படின்னு இல்ல, ஒரு சாதாரண
மனுஷனுக்கு கூட இப்படி ஒரு கொடூரமான செயலை செய்யறதுக்கு மனசு வராது. ஆனா நேத்து வரைக்கும் தன்னுடைய குழந்தைய கொன்னுட்டாங்களே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுத மாதிரி நடிச்ச சரண்யா இன்னைக்கு உண்மையான கொலையாளியா வெளிச்சத்துக்கு வந்து நின்னா. தன்னுடைய காதலன் கூட வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேராசையில 22 வயசான இந்த சரண்யா இவ்வளவு கொடூரத்தை செஞ்சிருந்தும் அவளுடைய முகத்துல ஒரு துளி கூட வருத்தமோ இல்ல பயமோ இல்ல. உண்மையா சொல்லணும் அப்படின்னா அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு புனிதமான வார்த்தைக்கே அவ தகுதியானவ கிடையாது. 1.5 வயசு குழந்தைய இப்படி திட்டம் போட்டு ஒரு தாய் கொடூரமா கொலை பண்ணது அந்த தையல் கிராமத்தை மட்டும் இல்ல மொத்த கேரளாவையே உலுக்கி எடுத்துச்சு. அரெஸ்டான சரண்யாவை 2 நாள் கழிச்சு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்ப அந்த ஊர் மக்களுடைய கொந்தளிப்ப போலீஸாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கிருந்த எல்லாருமே சரண்யாவை அடிக்கிறதுக்காக பாய ஆரம்பிச்சாங்க. ஏன் சரண்யாவுடைய சொந்த அப்பா சொந்த அம்மாவே அவளை அடிச்சு கொல்ல பாய ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போலீஸ் அன்னைக்கு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க. சீக்கிரமாவே போலீஸ் சார்ஜ் ஷீட் எல்லாம் ரெடி பண்ணி கோர்ட்ல அதை சப்மிட் பண்ணாங்க. விசாரணை எல்லாம் முடிஞ்சு சரியா 2026 ஜனவரி 19ஆம் தேதி தளிப்பரம்பா அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பு வழங்கினாங்க. இந்த வழக்குல சரண்யா குற்றவாளி அப்படின்னும் அவளுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சாங்க. பட் அவளுடைய காதலனான நிதினுக்கு இந்த கொலையில நேரடி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான போதுமான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி அவனை இந்த கோர்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. அம்மா அப்படிங்கிற அந்த புனிதமான உறவு மேல இந்த உலகமே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கையை உருவாக்கி இருக்கு இந்த தையல் கிராமத்துல நடந்த இந்த கொடூரமான சம்பவம். ஒரு மனுஷன் ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அவங்க மனசுக்குள்ள ஒரு சுயநலம் வந்துருச்சு அப்படின்னா தங்களுடைய தேவைக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலுமே போவாங்க, எவ்வளவு பெரிய கொடூரத்தை வேணாலுமே செய்வாங்க அப்படிங்கறத இந்த சம்பவம் நம்மளுக்கு ஒரு பெரிய பாடமா உணர்த்திட்டு போயிருக்கு. SDA லைக் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணி பாருங்க, ஒரு எமோஜி வரும். இந்த ஒரு ரியாக்ஷன், இந்த ஒரு எமோஜி ரியாக்ஷன் நம்மளுடைய சேனல்ல மட்டும் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மற்ற சேனல்ல லைக் பிரஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி வரல. நம்ம சேனல்ல லைக் பிரஸ் பண்ணும் பொழுது தான் இந்த மாதிரி எமோஜி வருது. ஸோ வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இல்ல என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, இப்படி வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிற நம்மளுடைய மல்டி டேலண்டட் SDA எல்லாருமே இப்பவே உங்களுடைய ஃபோன் எடுத்து ஒரு லைக் கொடுத்து பாருங்க. ஆமா SDA உங்களை தான் சொல்றேன், ஃபோன் எடுத்து ஒரு லைக் கொடுத்து பாருங்க. பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி எமோஜி வந்துச்சா? அப்படி வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வீடியோல சொன்ன அந்த NFOவை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பஜாஜோட அந்த NFO இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உடனடியா டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை இப்பவே செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு யூனிக்கான கேஸ், டிஃப்ரெண்டான கேஸ் தெரியும் அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் ஸ்டைல ரொம்பவே டீப்பா அந்த கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.